Unit 5 Programming in C++ concepts வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இப்போ பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன். ஸோ டைப் கன்வர்ஷன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரெண்டு விஷயம் வந்து நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்டிஜரில் ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இன்டிஜரில் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 bytes வந்து ஹோல்ட் ஆகிருக்கும் இல்லையா. இன்டிஜருக்கு வந்து 2 bytesன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இன்டிஜருக்கு 2 bytesங்கும் போது எனக்கு இந்த ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா எனக்கு 2 bytesை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. இந்த டேட்டாவுக்கு உண்டான கெப்பாசிட்டி எனக்கு 2 bytesை தாண்டி போகுது பியாண்ட் த லிமிட் ஆஃப் த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் வில் பி கன்வெர்டட் டு த நெக்ஸ்ட் ஹையர் லெவல் இன்ட்டு வந்து என்ன ஆகும் லாங் இன்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரலாம். ஓகேங்களா, இது ஒரு செனாரியோ. இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா 2 bytes வந்து இருக்குது அப்படின்னா அந்த 2 bytesோட கெப்பாசிட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதுக்கு 2 bytesங்கிற டேட்டா வந்து தேவைப்படாது, அந்த மெமரி வந்து அதுக்கு தேவைப்படாது. அப்படிங்கும்போது இட் மூவ்ஸ் டு த எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த கன்வர்ஷனை வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு கெப்பாசிட்டியை விட என்னுடைய டேட்டா வந்து பியாண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா இட் மூவ்ஸ் டு த ஹையர் லெவல். எனக்கு கெப்பாசிட்டியை விட அந்த கெப்பாசிட்டியில் இருக்கிற சைஸை காட்டிலும் ரொம்ப லீஸ்டான டேட்டாவை தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்னுடைய மெமரியை வந்து நான் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் லோவஸ்ட் வேல்யூக்கு கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனாவோ இல்லை நான் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து நான் டோட்டல் கண்டுபிடிக்கும் போது எனக்கு இன்டிஜர் வேல்யூஸில் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வெல் அண்ட் விஷ் இருந்ததுனாவோ ஒரு டைப்பில் வந்து இன்னொரு டைப்புக்கு என்னுடைய டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுங்கிற நெசசிட்டி இருந்தது அப்படின்னா வி ஆர் மூவிங் டு த டைப் கன்வர்ஷன். ஓகேங்களா, டைப் கன்வர்ஷனுங்கிறது என்னென்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த டைப் கன்வர்ஷனை வந்து யார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கம்பைலர் தான் வந்து பண்ணும். யார் பண்ணுவாங்க? கம்பைலர் தான் வந்து பண்ணுவாங்க. இதே வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா இந்த டைப் கன்வர்ஷனை டைப் கேஸ்ட்னு சொல்லலாம், டைப் கேஸ்டிங்னு சொல்லலாம், இல்லை டைப் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு டேட்டா டைப்பை ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ சொன்னேன் இல்லைங்களா எனக்கு பியாண்ட் த லிமிட் வருது அப்படின்னாவோ இல்லை அந்த வேரியபிள் வந்து நிறையா ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு நான் லெஸ் ஸ்பேஸ்க்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாவோ இந்த ரெண்டு சினாரியாவுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் டைப் கன்வர்ஷன் வந்து பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எனக்கு மேக்ஸிமம் பியாண்ட் த வேல்யூ போகும்போது நான் வந்து எதுலேருந்து போடுவேன் ஸ்மாலஸ்ட் வேல்யூலேருந்து லாங்கஸ்ட்டு டேட்டா டைப்புக்கு நான் சூஸ் பண்ணுவேன். இதே எனக்கு அவைலபிளான ஸ்பேஸை விட நான் லீஸ்ட் ஸ்பேஸ் தான் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது லாங்கஸ்ட் ஸ்பேஸ்லேருந்து ஸ்மாலஸ்ட்டு டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் வந்து நடக்கும். அது வந்து நம்மளுடைய சுச்சுவேஷனை பொறுத்து கன்வர்ஷன் வந்து பிகர் டு ஹையோ இல்லை வந்து ஸ்மாலர் டு பிக்கோ இல்லை பிகர் டு ஸ்மாலோ வந்து நடக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த டைப் கன்வர்ஷனை வந்து ரெண்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் இல்லைன்னா வந்து இதை வந்து டைப் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை யார் பண்ணுவாங்கன்னா கம்பைலர் பை ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மிஷின் வந்து பண்ணிக்கும். அப்போ இந்த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனை யார் பண்ணுவா ப்ரோக்ராமர், யார் அந்த ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனில் எந்த மாதிரியான பாசிபிலிட்டியெல்லாம் இருக்கும் பூலியன்கிறது அதனுடைய சைஸ் 1, கேரக்டர் அப்படிங்கிறது அதனுடைய சைஸ் 1. பூலியன்லேருந்து கேரக்டர் மாறலாம், இல்லை பூலியன்லேருந்து ஷார்ட் இன்ட்டுக்கு மாறலாம், இல்லை ஷார்ட் இன்ட்டில் வந்து அதனுடைய சைஸ் 2 இன்டிஜருக்கு மாறலாம், இல்லை அன்சைன்டு இன்ட்டில் வந்து லாங்குக்கு மாறலாம், இல்லை லாங்லேருந்து அன்சைன்டுக்கு மாறலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான டைப் கன்வர்ஷன் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனக்கு எக்ஸோட வேல்யூ 10, ஒயோட வேல்யூ A. எக்ஸோட வேல்யூவை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன டேட்டா டைப்பு இன்டீஜர், மேபி இதுவும் இன்டீஜர்னே வச்சுக்கோங்க. இது வந்து என்ன டேட்டா டைப் கேர்,
அப்போ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. என்னவா பண்ணுறீங்க, ப்ளஸ் பண்ணுறீங்க, இதோட வேல்யூ வந்து இண்டிஜுவலில் போய் ஸ்டோர் பண்ணுறீங்க. அப்போ கேரக்டர் டேட்டா டைப்பை என்னவா டேட்டா டைப்பாக மாற்றணும், நம்ம இண்டிஜுவல் டேட்டா டைப்பாக மாற்றணும். அப்போ இங்கே என்ன வந்து சப்ஸ்டியூஷன் ஆகும், எக்ஸுக்கு பதிலாக 10 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ஏ. அப்போ இது வந்து இண்டிஜுவல் டேட்டா டைப்புன்னு மாற்றணும். பார்த்த உடனே இதை வந்து என்னவா மாற்றிக்கும், இண்டிஜராக மாற்றிக்கும். இண்டிஜராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணும், எப்படி வந்து ஒர்க் பண்ணும், ஏ அப்படிங்கிறதோட ஆஸ்கி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 97. ஏங்கிற வேல்யூ ஆஸ்கி வேல்யூ வந்து என்னது 97, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 97. அப்போ அந்த 10ஓட இந்த 97ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 107ன்னு சொல்லிட்டு என்னுடைய எக்ஸ் வேல்யூவில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி டைப் கன்வர்ஷன் நடக்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 100. ரிசல்ட்டுங்கிறது வந்து எனக்கு எதில் கொடுத்துருக்கலாம், இன்டிஜருங்கிறது 2 டேட்டா டைப்பு, ஃப்ளோட்டுக்கு 4. என்னுடைய ரிசல்ட்டும் வந்து ஃப்ளோட்டில் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இன்டிஜருக்கு 10, 105.0 கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 115.0ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஏன் 0.0 வருது, ஃப்ளோட் டேட்டா டைப். அப்போ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அப்படின்னாவே பை கம்பைலரே அதுவே வந்து என்ன பண்ணிக்கும், கன்வர்ஷனை வந்து பண்ணிக்கும். அதுதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இந்த எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்ங்கிறது யூசர் டிஃபைன் டைப் காஸ்டிங்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபோர்ஸ்ஃபுல் காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். மேபி ஃபோர்ஸ்ஃபுல் காஸ்டிங் வந்து என்ன, அனதர் நேம் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் காஸ்டிங் இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கன்வர்ஷன் பை அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து அசைன் ஆகுது அப்படின்னா இந்த டைப்பு என்ன டேட்டா டைப்பாக நீங்கள் மாற்றணுமோ அந்த டேட்டா டைப்பை நீங்கள் ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைப்புக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 1.2, இது வந்து டபுள். ஓகேங்களா. டபுளோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8, அதனுடைய கெப்பாசிட்டி வந்து 8. இன்டீஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தான். ஓகேவா. ஸோ ஆனால் நான் வந்து என்னவா மாற்றுறேன், இன்டீஜருக்கு தான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த சம்முங்கிற வேல்யூ வந்து இன்டீஜர். அப்போ இன்டீஜரை நான் எதுலேருந்து கன்வெர்ட் பண்ணுறேன், டபுள்லேருந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ இது ஹை டு லோ, லோ டு ஹைனா, லோ டு ஹைனா என்னது, எனக்கு ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன், எனது இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்துடும். ஓகேவா. இது வந்து என்னது ஹை டு லோ, அதிகமாக இருக்கிறதுலேருந்து நான் என்னவா மாற்றிக்கிறேன், லோ டேட்டா டைப்புக்கு மாற்றிக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அது வந்து என்னது எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ எனக்கு எக்ஸுங்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி இன்டிஜராக 1.2 கன்வெர்ட் பண்ணுவோம், லைக் த ரவுண்ட் வேல்யூ. மேத்தமெட்டிக்ஸில் ரவுண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ ஸோ அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். இதோட வேல்யூ 1 பை டிஃபால்ட்டாக. 1 + 1 2 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் வந்து ரீகால் பண்ணுறேன். டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய C++ல ஒன் ஆஃப் த மேஜர் கான்செப்ட். ஓகேங்களா. என்ன தான் நம்மளுடைய சிலபஸில் வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த டாப்பிக்கில் இருந்தும் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், இன்லைன் ஃபங்க்ஷன் இது எல்லாமே வந்து நம்மளுடைய டாப்பிக்கில் வந்து இல்லை. பட் இருந்தாலும் அதுவும் நம்ம படிக்கணும். ஏன்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளுக்கு கொஷின் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்லேருந்து வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுமாதிரி இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து வந்திருக்குது. ஸோ எந்த ஒரு டாப்பிக்கும் நம்ம ஒமிட் பண்ணாமல் C++ல இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறது. அப்போ ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் ஏன் மாற்றுறேன், எனக்கு ஆல்ரெடி இருக்கிற கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க வைக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து அதனுடைய பர்டிகுலர் சைஸை விட ஜாஸ்தியாக பியாண்டாக இருந்ததுனாவோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற கெப்பாசிட்டியை விட என்னுடைய வேல்யூ வந்து ரொம்ப லீஸ்டாக இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைவ் டைமில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் வச்சுருக்கீங்க, அதில் வந்து 2 kg சுகர் வந்து பிடிக்குது அப்படின்னா உங்ககிட்ட வந்து இந்த மாதம் வந்து 2.5 kg வந்து நீங்கள் வந்து
ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்போ அந்த 2.5 kg வந்து அந்த 2 கிலோ இருக்கிற டப்பாவில் வந்து பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேற ஒரு பாக்ஸுக்கு வந்து மாற்றுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிற டேட்டா டைப்பில் என்னோட லார்ஜஸ்ட் வேல்யூவை கொண்டு வந்து ஃபிட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நாம் டைப் கன்வர்ஷனுக்கு மூவ் ஆகலாம். இல்லை நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக 2 kg, அது ஒரு செனாரியோ. இது வந்து ரெண்டாவது செனாரியோ. என்னது, என்னோட 2 kg இருக்கிற சுகரை நான் என்ன பண்ணுறேன், 2 kg இருக்கிற கண்டெய்னர் சுகர் பாக்ஸுக்கு பதிலாக நான் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மந்த் எண்டு, ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 kg மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ இந்த 1/2 kgயை எனக்கு இந்த 2 kg இருக்கிற கண்டெய்னரில் போட்டு வைக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதுக்கு தேவையான கண்டெய்னரில் போட்டு வச்சா போதும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், லார்ஜஸ்ட்லேருந்து நல்ல ஸ்மாலஸ்ட் டேட்டா டைப்புக்கு மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி 2 வகையில் டைப் கன்வர்ஷன் இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு கான்செப்டையும் தெளிவாக படித்தோம்னா எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணலாம், நம்மளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் கான்செப்டை வந்து படிக்காமல் எனக்கு இப்படின்னா இதுதான், அப்படின்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் எக்ஸாமில் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது, நம்மளுக்கு அது கை கொடுக்கவே கொடுக்காது. அதனால் எந்த ஒரு கான்செப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தெளிவு வந்து ஏற்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை ஆகும். அதாவது நம்ம படிக்கக்கூடிய விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு ரீகால் பண்ண முடியுதோ இல்லையோ, நம்ம ஓரலாக பேசிக்கக்கூடிய இந்த விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ரீகால் ஆகும். டைப் காஸ்ட்னால் இந்த மாதிரியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இப்படி வந்து கிளாஸில் வந்து நம்ம ரெக்கார்டிங் வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரீகால் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு லோயஸ்ட் கண்டெய்னர்லேருந்து எனக்கு லோயஸ்ட் டேட்டா டைப்லேருந்து ஹையஸ்ட் டேட்டா டைப் மாற்றுறதோ, இல்லை ஹையஸ்ட் டேட்டா டைப்லேருந்து லோயஸ்ட் டேட்டா டைப் மாற்றுறதோ, 2 வகையிலையும் என்னுடைய டைப் கன்வர்ஷன் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் மாற்றுறது, அது எதனால் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. அடுத்தது எந்த மாதிரியான டைப் கன்வர்ஷன் இருக்குது, எவ்வளோ வகை இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்துடுறது. ஓகேங்களா? எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா we have to do by the programmer. இம்ப்ளிசிட் அப்படின்னா இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே நடக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நல்லா வெயில் அடிக்குது, நீங்கள் துணியை போய் காய வச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிடும். ஆட்டோமேட்டிக் அப்படின்னா இம்ப்ளிசிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா உங்களுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்போ நீங்கள் போய் ட்ரெஸ் போய் காய வைக்கிறீங்க வெயிலில் அப்படின்னா கண்டிப்பாக அது காயாது. நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரையரில் போட்டு எடுத்து காய வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து காஞ்சிக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது ரீகால் ஆகுங்கிறதுக்கோசம் தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனுங்கிறது எந்த ஒரு லோயஸ்ட் டேட்டா டைப்பில் இருந்தோ நீங்கள் ஹையர் டேட்டா டைப் போகும்போது நடக்கிறது இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படிங்கும்போது நீங்கள் ஹையர் டேட்டா டைப்பில் வந்து லோயர் டேட்டா டைப் மாற்றும்போது அந்த டேட்டா டைப்புக்கு நீங்கள் ஒரு ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா இதே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது தாண்டி இந்த டைப் கன்வர்ஷனில் இன்னும் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் டைப் கன்வர்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் டைப் கன்வர்ஷன் சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்த்த டைப் காஸ்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைப் காஸ்டிங், டைனமிக் டைப் காஸ்டிங்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டாக 2 டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க இந்த கன்வர்ஷன் ஆஃப் காஸ்டிங் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யுனரி ஆப்ரேட்டர் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பைல் டைம் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்தோம். ஸோ இதில் இருக்கிற டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் காஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் காஸ்ட்டு. ஸ்டாட்டிக் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மல் டைப் கன்வர்ஷன் தான். இதை வந்து நம்ம இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்னு சொல்லலாம், இல்லை கம்பைல் டைம் கன்வர்ஷன்னு சொல்லலாம், கம்பைல் டைம் காஸ்ட்னு சொல்லலாம். டைனமிக் காஸ்ட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுன் காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான கீவேர்ட், டவுன் காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து டிரைவ்டு கிளாஸஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாலிமார்பிசம் கான்செப்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த டைனமிக் காஸ்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் காஸ்ட்டில் வந்து ஸ்டாட்டிக் காஸ்ட்டு, ஸோ இது வந்து டைப் கன்வர்ஷன் பண்ணுறங்காட்டி இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே என்ன டேட்டா டைப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டா டைப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து டேட்டா டைப், வேரியபிளோட நேம் வந்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கணும், எண்டிங் வித் செமிகோலன். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டிக் காஸ்ட்டுக்கு.
ஸோ ஃப்ளோட்டில் வந்து ஆரோட வேல்யூ வந்து 3.8ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நான் இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டுங்கிறது வந்து எனக்கு ஹையர் வேல்யூ, இன்டிஜருங்கிறது லோவர் வேல்யூ. ஹையரை வந்து நான் லோயருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இது எது மூலிமா கன்வெர்ட் பண்ணுறேன்னா ஸ்டாட்டிக் காஸ்டிங் மூலிமா கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது கொடுத்துருக்கிற வேரியபிள் நேமை நான் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கணும். ஆர் அப்படிங்கிறத என்னுடைய வேரியபிள் நேம். அதனால் ஆறுங்கிற வேல்யூ, ஆக்சுவலி இது 6 பையன்னு நினச்சிக்காதீங்க, 6ங்கிற வேல்யூ வந்து நான் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதனால் அந்த டேட்டா டைப்பை ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துக்கிறோம். ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே அந்த டேட்டா டைப்பை வந்து கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு முன்னாடி வந்து என்ன டைப் ஆஃப் கேஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோங்கிறத சொல்கிறோம். ஸ்டாட்டிக் கேஸ்ட். ஸ்டாட்டிக் கேஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த எஸ்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ங்கிற வேல்யூ வந்து எனக்கு ரிசல்ட்டில் வந்து கிடைக்கும். ஏன் 3ங்கிற வேல்யூ வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளோட் 6ங்கிற வேல்யூ வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டாட்டிக் காஸ்ட் மூலிமா. அதனால எனக்கு 3ங்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஏன்னா ஃப்ளோட்டை வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன கேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் டைப் கோஹர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லி டைனமிக் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குண்டான சின்டாக்ஸ் வந்து டைனமிக் கேஸ்ட்டு, அடுத்தது ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ள இன்டிஜரு, அடுத்து வேரியபிளோட நேம் வந்து எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து டைப் கேஸ்டிங்கோட 2 விதமான டைப்ஸு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கேஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் கேஸ்ட்டு. நம்மளோட இம்ப்ளிசிட் கேஸ்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்டாட்டிக் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டைனமிக் கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரன் டைம் பாலிமார்பிசமில் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிரைவ்டு கிளாஸஸில் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் யார் வந்து பண்ணுறாங்க இந்த டைப் கன்வர்ஷனா அப்படின்னா கம்பைலர் தான் வந்து பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தோம். அதுக்குள்ளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். எப்படி வந்து ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப் வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கறது தான் என்னது இந்த டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது. தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.